உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னையில் உள்ள 2 அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரம் சர்ச்சையான நிலையில் சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் விளக்கம் அளிக்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தற்போது முதன்மை கல்வி அலுவலர் பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? கால அவகாசம் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? சென்னையில அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதே போன்று சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலும் கடந்த வாரத்துல ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் நடத்திய நிகழ்ச்சி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவர்களை தவறாக அவர் வழி நடத்தி இருக்கிறார் என்ற ஒரு எதிர்ப்புகளும் எழுந்திருக்கின்றன. சூழலில் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையும் துவங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம், அதே போன்று அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி ஆகியோரிடம் இது தொடர்பாக உடனடியாக விளக்கம் அளிக்குமாறு கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கிறார். இன்று காலை ஒரு 10 மணிக்குள்ளாக முழுமையான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கு யார் அனுமதி அளித்தது, எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது, என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தலைமை ஆசிரியர்கள் அளிக்கக்கூடிய அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நன்றி சங்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.